தாவேகாவின் குற்றச்சாட்டுகள் முற்றுப்புள்ளி வைத்தாரா செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன் இதுனா, செந்தில் பாலாஜியுடைய செய்தியாளர் சந்திப்பு இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய் செய்தியாளர் சந்திக்கலை, விஜய் தொடர்பாக எந்த நிர்வாகிகளும் செய்தியாளர் சந்திக்கலை, இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் தாவேக்களும் செய்தியாளர் சந்திக்கலை, எதுவுமே சந்திக்கலை. ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டார் 3 நாளுக்கு பிறகு, ஒரு எக்ஸ்பதி ஒன்று போட்டார் அந்த சம்பவத்தை நடந்த அப்புறம் 3 மணி நேரம் பிறகு. இப்படின்னு விஜயுடைய நடவடிக்கை ரொம்ப தாமதமாக, அதுவும் பட்டும் படாமல் அப்படியே இருக்குது. ஆனால் இறந்தவங்க 41 பேர் அப்படின்னும் போது டிஎம்கே தமிழக அரசு தொடர்பாக ரொம்ப தீவிரமாக இறங்கி உடனுக்குடன் நடவடிக்கைலாம் மேற்கொண்டு வராங்க. அந்த நடவடிக்கையும் தாவேகா விமர்சனம் பண்ணிட்டு வராங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று தான் செந்தில் பாலாஜியுடைய செய்தியாளர் சந்திப்பு விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பல கேள்விகள், பல குற்றச்சாட்டுகள் நேரடியாக ஆதாரத்தோட பதில் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் டைரெக்டாக நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம். தமிழக வெற்றி கழகம் கேட்ட லைட் ஹவுஸ் உழவர் சந்தை, அதை பற்றி உங்களுக்கே தெரியும் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்கிறார். லைட் ஹவுஸ் உழவர் சந்தை அப்படிங்கிறது இந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில், அந்த பகுதிக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கு அமராவதி ஆறு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் 7000 பேர் தான் நிற்க முடியும். அதனால் அது கொடுக்க முடியாது. ரெண்டாவது, உழவர் சந்தை பகுதியில் 5000 பேர் தான் நிற்க முடியும். அதனால் அவங்க கேட்ட 2 இடத்தையும் கொடுக்காம வேலுச்சாமிபுரம் அதிகம் பேர் நிற்க முடியும். அங்கே தான் எடப்பாடி பழனிசாமியும் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதை நம்ம பார்த்தோம், ரொம்ப நேர்த்தியாக நடந்தது. அதனால தான் அந்த இடம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இடம் ஏன் மாற்றி கொடுத்துங்க அப்படிங்கிற கேள்விக்கு விடை கிடைச்சிச்சா? ஓகே, தங்கள் கட்சிக்கு வரக்கூடிய கூட்டத்தை கணக்கிட்டு அதுக்கு ஏற்ப இடங்களை கேட்கணும். அது கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்த கட்சிக்கு தான் இருக்குது. அதே போல் குறிப்பிட்ட அந்த எந்த டைம் சொன்னாரோ அந்த டைமில் வந்திருந்தாருன்னா பிரச்சனை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா போலீஸ்கிட்ட அனுமதி கடிதம் கேட்கும் போது அதில் கொடுக்கப்பட்ட அந்த டைமில் பார்த்தோன்னா 3 to 10 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சொல்கிறார். ஆனால் அவருடைய அஃபிஷியல் பேஜில் என்ன போட்டிருக்காங்கன்னா 12 மணிக்கெலாம் வந்துடுவார் கரூருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ 41 பேர் உயிரிழப்பை பொறுப்போட அணுகணும். கரூரில் வந்த கூட்டத்தினருக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் தண்ணியோ பிஸ்கட்டு ஸ்நாக்ஸ் அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. கூட்ட நெரிசலில் தள்ளப்பட்ட மக்கள் வேறு வழி இல்லாமல் ஜெனரேட்டர் அறையை நோக்கி தள்ளப்பட்டாங்க. எல்லாருமே லைவ் கவரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜெனரேட்டர் அறைக்கு போயிட்டு வேறு யார் அதை ஆஃப் செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியை செந்தில் பாலாஜி எழுப்பியிருக்கார். 20000 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய கூட்டத்தில் சிலர் போய் அசாதாரண சூழலை ஏற்படுத்த முடியுமா? 20000 கூட்டத்தை சிலரால் அந்த 20000 கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி மாற்ற முடியுமா? அவங்க நெருக்கடி ஏற்படுத்தாத மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒருவேளை 20000 பேருக்கு உடைய கூட்டத்தை 27000 பேர் கிட்ட இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு சிலர் பேர் உள்ளே போயிட்டு அங்கே நெரிசலை உண்டாக்குறாங்க அப்படின்னா, இப்போ உள்ளே போய் நெரிசலை உண்டாக்க போகணும்னு மாட்டின்னு இருப்பாங்கல்ல, அவங்க மறுபடியும் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பொதுவாக சொல்லப்படக்கூடிய விமர்சனமாக இருக்குது. இப்போ செந்தில் பாலாஜி சொல்லக்கூடியது என்னென்னா, பெரிய கூட்டத்துக்கு வெளிநபர்கள் ஒரு சிலர் வந்தது தவறான செயலில் ஈடுபட்டாங்க, தவறான செயலில் ஈடுபட்டாங்கன்னா அவங்கள அந்த கூட்டத்தில் இருக்கவங்க அனுமதிப்பாங்களா? அந்த கட்சியினர் இருக்கக்கூடிய கூட்டத்துக்குள்ளே வேறு யாரும் விஷமத்தனம் செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்போ ஜெனரேட்டர் ரூம் தகரங்கள்லாம் வச்சு அடைக்கப்பட்டிருந்துச்சு. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது நிறைய பேர் நாலாபுரமும் சிதறி ஓடுறாங்க. அப்போது ஒரு 4 மணிக்கு விஜய் வந்திருந்தா கூட இந்த துயர சம்பவத்தை தடுத்திருக்கலாம். ஜெனரேட்டர் ரூமில் தமிழக வெற்றி கழகத்தினர் உள்ளே போகும்போது தான் மின் விநியோகங்கிறது ஸ்டாப் ஆகுது. விஜய் வாகனத்தில் ஏறிய 5வது நிமிடத்திலேயே விஜய் மேலே செருப்பு வீசப்படுது. அந்த விஜய் அந்த கூட்டத்தில் மொத்தம் 19 நிமிஷம் மேடையில் நின்று பேசியிருக்காரு. ஆனால் அவர் செந்தில் பாலாஜி பற்றி பேசியது 16வது நிமிடத்தில் தான். இதெல்லாம் செந்தில் பாலாஜி சொல்லக்கூடிய விஷயங்கள். 16வது நிமிடத்தில் தான் செந்தில் பாலாஜி பற்றி பேசுகிறார். ஆனால் விஜய் பேசி 6வது நிமிடத்திலேயே முதல் செருப்பு வீசப்பட்டது, 2வது செருப்பு அடுத்த சில நிமிடங்களில் வீசப்பட்டிருக்கு. அப்போ செந்தில் பாலாஜி பற்றி பேசும்போது செருப்பு வீசப்படலை அப்படிங்கிறதையும் அவர் ஆதாரத்தோடு தெளிவுபடுத்துகிறார். அப்புறம் விஜய்கிட்ட தண்ணீர் கேட்டபோது கூட அவர் தொடர்ந்து பேசிகிட்டே தான் இருக்கார். கீழே இருக்கலாம் தண்ணின்னு கத்துறாங்க, தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கார். கூட்டத்தில் தண்ணீர் பாட்டில்லாம் கூட ஏற்பாடு பண்ணலை, எந்த தண்ணியும் யாருக்கும் கொடுக்கல, எந்த ஸ்நாக்ஸ் எதுவுமே கொடுக்கல. அப்புறம் சொன்ன டைமில் வந்திருந்தா இந்த பிரச்சனையே ஏற்பட்டிருக்காது அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்கிறார். விஜய் வந்தது லேட்டு, அங்கே ரொம்ப நேரமாக தண்ணி கூட குடிக்காமல் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள். விஜய் பேசும்போது கூட கூட்டத்துக்கு தண்ணீர் பாட்டில்களை தூக்கி போடுறாரு. அப்போது தண்ணீர் வேணும் அப்படிங்கிறத கேட்பதற்காக, கவனத்தை ஈர்ப்பதற்காக செருப்பு வீசப்பட்டிருக்கலாம் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்கிறார். கூட்டத்தில் சிலர் கத்தியால் கீறி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா?
அப்படின்னா காயங்கள் எங்கே, கத்தியால் கீறப்பட்ட காயங்கள் எங்கே, எந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிட் பண்ணி சிகிச்சை பெற்றாங்க, அது சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கான பதில் இல்லைன்னு செந்தில் பாலாஜி சொல்கிறார். அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்துடைய கரூர் மேற்கு மாவட்ட செயலாளருடைய மனைவி சொல்கிறாங்க, கூட்டத்தில் ஸ்ப்ரே அடித்தாங்க, ஸ்ப்ரே அடித்து கழுத்து நெரிச்சாங்கன்றாங்க. ஸ்ப்ரே அடித்திருந்தாங்க அப்படின்னா அது ஒரு சேனல்லையும் கூட இல்லை ஒரு கேமராவில் கூட அது கேப்சர் ஆகாமல் போயிருக்குமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? எவ்வளோ கேமரா இருந்தது, இண்டிவிஜுவலாக எல்லாருமே மொபைலில் வீடியோ எடுக்கிறாங்க, ட்ரோன்கள் பறந்துக்கிட்டு இருக்குது, விஜய் வந்த வண்டியில் கேமரா இருக்குது, எல்லா சேனலும் லைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ கேமராவில் அந்த காட்சி மிஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்குறார். கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்த போது தான் எனக்கு தகவல் வந்தது, நான் ஏன் சீக்கிரம் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மீட்டிங்கில் இருந்தால் அந்த மீட்டிங் போது எனக்கு அந்த தகவல் வருது, மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக போகிறேன், அங்கே நான் போகிறேன். நான் மருத்துவமனைக்கு போகும்போது நைட்டு 7:47 மணி இருக்கும். அரசு தன்னுடைய கடமையை செஞ்சாங்க, அந்த கட்சி தன்னுடைய கடமையை செய்யலை. காவல்துறையினர் தன்னுடைய கடமையை சிறப்பாக செஞ்சாங்க. கருத்துயர நிகழ்வை மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கக்கூடிய வகையில் விஜய் செயல்படுறாரு அப்படின்னு சொல்கிறாரு செந்தில் பாலாஜி. ஒரு தவறு நடந்தால் தப்பு செஞ்சவங்க தான் பொறுப்பேற்கணும். 7 மணி நேரம் தாமதமாக வந்தது ஏன் அப்படின்னு விஜய் கிட்ட கேள்வி கேளுங்க. என்ன நடக்கிறது அப்படின்னு தெரியாதவர் எழுதி கொடுக்கக்கூடிய பாட்டை பாடுகிறார். விஜயினுடைய எல்லா கூட்டங்களையும் தொண்டர்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. பாஜகவினுடைய உண்மையை கண்டறியும் குழு ஏன் மணிப்பூருக்கு போகலை, மணிப்பூருக்கும் போல குஜராத்துக்கும் போகாத ஒரு குழு கரூருக்கு மட்டும் வந்ததுன்னா அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். சில அரசியல் கட்சிகள் உள்நோக்கத்தோட குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி. இல்லை பல கேள்விகள், முக்கியமாக அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இந்த சம்பவம் நடைபெற்றதுக்கு பிறகு உயிரிழப்பெல்லாம் நடந்ததுக்கப்புறம் பிறகு அந்த இடத்துல பார்த்தோன்னா வெறிச்சோடி அந்த இடமே கலைபுரமாக மரக்கிளைகள்லாம் உடஞ்சி கிடக்கு, பேனர்லாம் கிழிஞ்சு கிடக்கு. அந்த இடத்துல கிட்டத்தட்ட 2000 காலணிகள் செருப்பு இருக்குங்க. நிறைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி துண்டுகள்லாம் இருக்குது. 2000 செருப்பு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் கூட அங்கே கிடையாது. அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோ பேருக்கு தண்ணியால் தவிச்சிட்டு இருக்கும் போது தண்ணி கூட ஒரு கட்சியால் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு, ஏற்பாடு பண்ண முடியாதான்னு கேட்குறாரு. திமுக சார்பாக கொடுக்கப்பட்ட தண்ணீர் பாட்டிலில் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது, செந்தில் பாலாஜியுடைய ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க விமர்சனம். அதுக்கு பதில் கொடுக்குறாரு செந்தில் பாலாஜி. என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொதுவாக ஒரு நிகழ்ச்சிகளுக்கு கொடுக்கறதுக்காக அது எங்களுடைய அலுவலகத்தில் அந்த வீட்லேயோ இல்லை அதுக்கான அறையிலேயோ நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். தண்ணி அந்த மாதிரி பொருட்கள்லாம் ஒரு நிகழ்ச்சியில் கொடுப்போம், எங்கள் சார்பாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சுருப்போம். இப்போ திடீர்னு அங்கே தவிச்சிட்டு இருக்காங்க, தண்ணி தேவைப்படுது அப்படின்னும் போது அந்த நேரத்தில் போய் ஒன்று ஸ்டிக்கர்லாம் ஏற்கனவே ஒட்டி வச்சு இந்த ஸ்டிக்கர்லாம் அதை பிரிச்சுட்டு கொடுக்க முடியாது. டக்குன்னு இருக்கிறத போய்ட்டு கொடுத்துட்டே இருப்போம், அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது தான் அது அப்படின்னு சொல்கிறார். இப்போ பல குற்றச்சாட்டுகள், ஆம்புலன்ஸ் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு, கரண்ட் ஏன் கட் பண்ணாங்கிறது விளக்கம் கொடுத்துட்டாங்க. இந்த ஆம்புலன்ஸ் பொறுத்த வரைக்கும் 7 ஆம்புலன்ஸை தாவைக்காக தான் புக் பண்ணியிருக்காங்க. விஜயோட 2 ஆம்புலன்ஸ் கூட வந்திருக்கு, மீதி 5 ஆம்புலன்ஸ் அங்கே வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது அவங்க தாவைக்க தொண்டர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு போக தான் வந்திருக்கு. அப்போ ஆம்புலன்ஸ் ஏன் வந்தது கேட்குற விஜய் 5-7 ஆம்புலன்ஸ் அவங்க தான் புக் பண்ணியிருக்காங்க, அவங்க கூடவே தான் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திருக்காரு. பல கேள்விகள் குற்றச்சாட்டு தெளிவுபடுத்தியிருக்காரு. இனி பேச வேண்டியது, சொல்ல வேண்டியது விஜயும் அவருடைய ஆதரவாளர்களும் தான் செய்தியாளர் சந்திப்பில். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும்.